முத்தழகு ரூமில் இருக்காங்க. அப்போ பூமி வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க முத்தழகு, நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களை யார் பார்த்துப்பா? அது மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் யார்கிட்டையுமே காரும் இல்லை, ஒரு கால் டாக்ஸி கூட கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? வழி வந்தால் பைக்லையா போவீங்க? அதனால் நான் ஒரு கார் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு பிரசவ வலிக்காக ஒரு கார் வாங்கி தர போகிறீங்களா அப்படின்னு முத்தழகு கேட்குறாங்க. ஆமாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. இல்லைங்க, கண்டிப்பாக நான் வாங்கி தரணும்னு நினச்சேன். முன்னாடியே தமிழுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொடுக்க முடியல. உங்கள் தம்பி வேற கொடுத்தா கூட காரை வாங்கிக்க மாட்டார். இப்போ நான் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்பார். 2 பேருக்கும் சேர்ந்து கார் வாங்கி கொடுத்தா மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. என்னங்க இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது. கண்டிப்பாக நான் வாங்கி தர போகிறேன். இதில் டாக்குமெண்ட் இருக்குது, உங்கள் பேரில் தான் கார் வாங்க போகிறேன், நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சைன் பண்ணுறாங்க. அப்படியே குனியிறாரு. என்ன சைன்? நான் அங்கே டேபிளில் போய் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, உங்கள் முட்டை எழுத்து பெருசாக இருக்கும், நீங்கள் என்னோடய முதுகிலேயே சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. முத்தழகு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, இத்தழகு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நானே சைன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அழகாக சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணி முடித்தோடனே அப்படியே முதுகுலையே படுத்துக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு பூமி. என்ன ஃபீலிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் கூட என்னால் சேர்ந்து வாழவும் முடியல, பிரியவும் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஊருக்கு முன்னாடி நீங்கள் கெட்டவராக இருக்கீங்க, ஆனால் உங்களோட அன்பு பாசம் எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ சரியாகும்? நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக டிவோர்ஸ்லாம் வாங்கிடுவீங்களா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? நிம்மதியாக நம்ம வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடிஞ்சிருங்க. நம்ம பொண்ணு இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடுவேன். அப்போ தாங்க நம்ம குழந்தைக்கு தெரியும், நல்ல அப்பா, அப்பாவோட முழு அன்பும் அந்த குழந்தைக்கு கிடைக்கணுங்க. அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர்னு தெரியணும். அப்போ வந்து இந்த பிரச்சனையெல்லாம் குழந்தைக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே நான் சூப்பராக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கமே வரமாட்டுது, நீங்கள் காட்டுற அன்பில் என்னால் தூங்கவே முடியாது, நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சுன்னு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன, தூக்கம் வரணும் அவ்வளோதானே, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. ஏன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. நான் புக்கு படிக்கிறேன், நீங்கள் தூங்குங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு பூமி சொல்கிறாரு. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஏற்கனவே புக்கு எடுத்தாலே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதனால தானேங்க நான் புக்கு வாசிக்கிறேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. புக்கு எடுத்து வாசிக்கிறாரு. அப்போ அசுரன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இந்த பேர்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அசுரன்னா அப்படிலாம் இல்லைங்க, மறைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்களோட வீரம் எல்லாமே இதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க குழந்தைக்கு போயிட்டு இந்த மாதிரி கதைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, குழந்தை இப்படி தான் கதை கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, குலசாமியே வந்து பிறக்க போகிறாங்க, அப்போ எவ்வளோ வீரமாக இருக்கும் என் பொண்ணு. என் பொண்ணுக்கு கிளிக்கதை அந்த மாதிரிலாமா சொல்லுவாங்க, சூப்பரான கதை சொல்லணும். என் பொண்ணு வயிற்றில் இருக்கும் போதே வீரமான கதையெல்லாம் கேட்கணும். நீங்கள் தூங்குனா தூங்குங்க, பாப்பா என்னோட கதையை கரெக்டாக ஃபுல்லாக கேட்பா, ரொம்ப அறிவாளியாக இருப்பா, வெளியே வரும்போது நிறைய புக்கெலாம் படிக்கிற ஹேபிட்ஸ்லாம் அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு படுத்துட்டாங்க. இவர் ஃபுல்லாக கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அப்படியே முத்தழகு தூங்கிட்டாங்க. பேச்சி வந்து சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும் போது வேண்டிக்கிறாங்க. என்னோட குலதெய்வம் பேச்சியம்மா, நீயே வந்து எனக்கு என்னோட பேத்தியாக பிறக்க போகிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வளகாப்பு என்ன வளகாப்பு தெரியுமா? உன்னை என் வீட்டுக்கு வர வைக்கிற வளகாப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை அன்போடு வரணும் என் வீட்டுக்கு, என் வீட்டில் வந்து நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இதெல்லாம் பார்க்குறாங்க ரெஜினா. என்ன ஓவராக சாமி கும்பிடுறியா நீ, இப்போ என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு நினச்சிட்டே வராங்க. அப்போ கற்பூரம் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு சாமிக்கு அப்படியே ஆரத்தி காட்டுறாங்க. அப்போ காட்டும் போது அப்படியே அணைஞ்சிடுச்சு. என்ன கற்பூரம் அணைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபேன் ஓடிட்டுருக்கு. அப்படியே வந்து ஆஃப் பண்ணுறாங்க. மறுபடியும் போயிட்டு கற்பூரம் ஏற்றுறாங்க. மறுபடியும் ரெஜினா ஃபேன் போடுறாங்க. என்ன இது கற்பூரம் அணைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. இந்த ரெஜினா சுத்தமாக நிம்மதியாகவே இருக்க, சாமி கும்பிட விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க பேச்சு.
பேச்சு அங்கேருந்து பயங்கர கோவமாக வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, நான் தான் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கேன், நீங்கள் எதுக்காக ஃபேன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இந்த வீட்டில் நான் ஃபேன் போடக்கூடாதா, ஒரு இடத்துல கூட உட்காரக்கூடாதா, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை ஃபேன் போட வேணான்னு சொல்லலை, இப்போ நான் சாமி தானே கும்பிட்டுட்ருக்கேன், நீங்கள் ஃபேன் அந்த பக்கம் திருப்பி வச்சா எப்படி கற்பூரம் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. ஐயோ, நான்லாம் எதுவுமே பண்ணலைங்க, நான் சும்மா தான் இருந்தேன், எல்லாத்துக்கும் என்கிட்டயே வரீங்க, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க.